ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். ரொம்பவும் ஈஸியான முறையில் 2 நிமிடத்தில் நம்ம இந்த சுவையான கேப்சிகம் சட்னி செஞ்சிடலாங்க. அது மட்டும் இல்லை, இது ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு சட்னியும் கூடங்க. நம்ம வீட்டில் குடைமிளகாய் மட்டும் இருந்தால் போதுங்க. மீதி பொருட்கள் எல்லாம் இயற்கையாகவே நம்ம நார்மலாக நம்ம கிச்சனில் நம்ம வச்சுருப்போம். அதனால் ஈஸியான முறையில் இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்பவும் சாஃப்டான மதுரை மல்லிகைப்பூ இட்லி தான் செஞ்சுருக்கேன். இந்த மதுரை மல்லிகைப்பூ இட்லிக்கு ரொம்பவும் அருமையான ஒரு சைடிஷ் தாங்க இந்த கேப்சிகம் சட்னி. அதனால் இந்த இட்லிக்கு கேப்சிகம் சட்னி ரொம்பவும் நல்லா இருக்குங்க. ஸோ கேப்சிகத்தை நம்ம எப்பயுமே நம்ம உணவு வகைகளில் நம்ம சேர்த்துக்கணுங்க. இந்த மாதிரி சட்னி, புலாவ் போன்ற ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம உணவு வகைகளில் சேர்த்து நம்ம அன்றாடம் நம்ம உணவில் சாப்பிட்றது ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா இந்த குடைமிளகாய் கேன்சர் செல்களை அழிக்கும் தன்மை கொண்டதுங்க. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. இது இட்லிக்கு மட்டும் கிடையாது, அந்த மாதிரி பூரி போன்ற உணவு வகைகளுக்குமே நம்ம செஞ்சுக்கிடலாம். சரி வாங்க, இது எப்படி செய்யறது. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேங்க. அதில் துவரம்பருப்பு 1 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிட்டேன். மீடியம் ஸ்பூனில் 1 ஸ்பூன் போதும். அதுக்கடுத்ததாக உளுந்தம்பருப்பும் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெண்டையுமே கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். இது ஓரளவு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்தா போதும். பெருங்காயம் நம்ம உணவு வகைகளில் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறணுங்க, அவ்வளோ நல்லதுங்க. அடுத்ததாக 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் உள்ள பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். இது ரொம்பவும் வதங்கக்கூடாதுங்க, கண்ணாடி பதம் அளவிற்கு வதங்கினா போதும். அதுக்கு அடுத்ததாக குடைமிளகாய், ஒரே ஒரு குடைமிளகாய் தான் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக சால்ட்டு, உப்பு தேவைக்கேற்ப நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கிறணும். ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. குடைமிளகாயும் இந்த மாதிரி சைஸ் வந்தப்போ வதங்கினா போதும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, அந்த இலையையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இது வாசனைக்காக தான் நம்ம இந்த கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறோம். டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக புளி மெயினாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இதில் புளி நான் மறந்துட்டேன். புளி ஒரு சின்னதாக 1/2 நெல்லிக்காய் அளவிற்கு புளி சேர்க்கணும். கண்டிப்பாக புளி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க, ரொம்ப வதக்கிறாதீங்க குடைமிளகாயை. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், அவ்வளோதாங்க. இப்போது கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் செஞ்சிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிக்கிற போகிறேன். இதை பாருங்கள், நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அவ்வளோதான், ஈஸியான முறையில் நம்மளுக்கு குடைமிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது கடுகு, உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிள்ளை, வரமிளகாய் சேர்த்து இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம். என்கிட்ட கறிவேப்பிள்ளை இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. கண்டிப்பாக நீங்கள் கறிவேப்பிள்ளை இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். கறிவேப்பிள்ளையும் உணவு வகைகளில் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப நல்லதுங்க, அதனால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கலக்கி விட்டுடலாம். சூப்பரான முறையில் நம்மளுக்கு குடைமிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி இந்த குடைமிளகாய் சட்னியை செஞ்சு சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னுடைய ஃபீஸ்ட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.